நமச்சிவாய். வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. குரு பெயர்ச்சி மே 1ஆம் தேதி, குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி பகல் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இதை நாம் 2024ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி என்று சொல்லலாம். இந்த குரு பெயர்ச்சி ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும். போன வருடம் மே 1ஆம் தேதி நடந்தது. அதே போல் இப்போ மே 1ஆம் தேதி நடக்கிறது. சென்ற ஆண்டை விட குருவினுடைய இந்த மாற்றம் உங்களுக்கு எத்தகைய நன்மைகளை கொண்டு வரும் என்று தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று சொல்கிறோம். எல்லா ராசிக்காரருக்குமே சில நன்மைகள் கிடைக்கும். காரணம், ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகும் குரு அந்த வீட்டிற்கு அதிபதி சுக்கிரன் அள்ளி கொடுப்பவர். தனுசு ராசிக்கு இப்பொழுது இந்த ஓராண்டு ஏறுமுகமாக உள்ளது. தனுசு ராசி நாதன் குரு 4ஆம் பாவத்திற்கும் அதிபதி. குரு பகவான் பொதுவாக நல்ல உழைப்பாளியாக இருப்பார்கள். நல்ல மதியுகத்துடனும் காரியத்தில் ஈடுபடுவார்கள். உடலை வருத்தி கொண்டு வெற்றியை நோக்கி பாடுபடுவார்கள். எதிர்கால சிந்தனை இவர்களுக்கு அதிகம் இருக்கும். உறவினர்களிடம் நல்ல உறவு ஏற்படும். தனுசு ராசிக்காரர் புனிதமான வெற்றி. இப்போது குரு 6ஆம் பாவத்திற்கு வருகிறார். தேவையற்ற பகை உணர்வு வந்து போகும். எந்த ராசியினருக்கும் குரு 6இல் மாறினால் எப்படி பார்ப்பது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குரு ஜென்மஸ்தானத்திற்கும் 4ஆம் பாவத்திற்கும் அதிபதி. உங்கள் ராசிநாதன் 80% நல்லது செய்வார். 4வது பாவம் என்பது மாத்ருஸ்தானம், சுகஸ்தானமாகும். வெற்றிகளை சேர்த்து உங்களுக்கு கொடுப்பார். குரு தனுசு நன்மை அதிகம் செய்வார். இப்போது 6ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இதற்கு முன்பு குரு தனுசுக்கு 5ஆம் பாவத்தில் இருந்தார். தனலாபம், உயர்வு எல்லாம் இருந்திருக்கும். உங்களுக்கு முழு திருப்தி இருக்காது. சனி பகவான் 2இல் இருந்து 3ஆம் இடத்தில் இப்போது இருப்பதால் நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். வெகு நாட்களுக்கு செய்து வரும் வீண் உழைப்பு செய்திருப்பீர்கள். எதிர்காலத்தில் பற்றிய சிந்தனையோடு செய்து கொண்டிருப்பீர்கள். வீண் உழைப்பு என்று மற்றவர் சொல்வது இப்போது நல்ல பலன் கிடைக்கும். உடல் ஆரோக்கியமாக உணர்வீர்கள். பல வருடங்களாக தேங்கியிருக்கும் செயல்களை இப்போது நீங்கள் செய்து முடிக்கலாம். அனுகூலம் ஏற்படும். தடைகள் நீங்கும். வருமானம் வரும். தடைகள் நீங்கி உங்களுக்கு வருமானம் பங்கு வந்து சேரும். வாய்ப்புகள், நல்ல வாய்ப்புகள் உருவாகும். 4ஆம் பாவ அதிபதி 6ஆம் இடத்தில் இருப்பதால் சாதகமான இடமாற்றம் ஏற்படும். கடன் நிவர்த்தியடையும். வாய்ப்புகள் கிடைக்கும். வெகு நாட்களாக தேங்கியிருக்கும் வேலை முடிப்பீர்கள். தாயாருக்கு உடல் நலமாகும். பூர்வீக சொத்துக்கள் இப்பொழுது வந்து சேர வாய்ப்பு இருக்கிறது. வீடு, வாகனம், வஸ்துக்களை நீங்கள் பணத்தை கொடுத்தோ லோனிலோ வாங்க இது சரியான காலமாகும். குருவின் பார்வை நல்ல பலனை தரும். குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். நேர் பார்வையாக 7ஆம் பார்வை என்பது தனுசிற்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். பொருள் நஷ்டம் குறையும். கடன் குறையும் வாய்ப்புகள் உண்டு. முதலீடு செய்ய வாய்ப்புகள் ஏற்படும். குரு 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை இரண்டும் விசேஷ பார்வைகள். 5ஆம் பார்வையாக தனுசு ராசியில் 10ஆம் வீட்டை பார்க்கிறார். தொழில் முடக்கம் நீங்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். சுமூக உறவு ஏற்படும். வேலையாட்கள் உங்களுடன் அனுசரித்து போவார்கள். 9ஆம் பார்வையாக தனுசின் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். நல்ல பலன்கள் ஏற்படும். மூலம் நட்சத்திரம் இவர்களுக்கு குரு பெயர்ச்சியினால் சில மனச்சோர்வுகள் ஏற்பட்டு விலகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு ஒவ்வாமையினால் தொந்தரவு, கவனமாக இருக்க வேண்டும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவு அதிகமாக இருக்கும். செலவு செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும். பூமியை விட பல மடங்கு பெரிய கிரகமான குரு, இதை ஜூபிட்டர் என்றும் சொல்வார்கள். பல தாக்கங்களை தடுத்து நிறுத்தி
தாங்கிக் கொண்டு பூமியை அத்தகைய தாக்கத்திலிருந்து காப்பாற்றி வருகிறது குரு. நவக்கிரக குரு வியாழன் எலுமிச்சை வைத்து வழிபடலாம், மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம். எலுமிச்சப்பழம் வைத்து வியாழந்தோறும் வழிபடவும் பல நன்மைகளை நீங்கள் பெற்று வாழ்வீர்கள். வியாழக்கிழமையன்று தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். வியாழக்கிழமை அன்று நீங்கள் பைரவ வழிபாடு செய்யுங்கள். அஷ்டமி அன்று பைரவ வழிபாடு செய்யுங்கள். தனுசு ராசிக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடைகளெல்லாம் பைரவரை வழிபட்டு பைரவருக்கு சிவப்பு நிற பூக்களை சாத்தி அஷ்டமி அன்று மிளகு சாதம் வடைமாலை எல்லாம் சாத்தி விபூதி அபிஷேகம் செய்து பைரவரை வழிபடுங்கள். உங்களுக்கு மற்ற கிரகங்களால் ஏற்படும் தொல்லைகளெல்லாம் நீங்கி குருவால் ஏற்படும் நன்மைகளெல்லாம் பெருகி நீங்கள் சகல நன்மைகளும் சௌபாக்கியங்களும் பெற்று வாழ்வீர்கள். தாமதமான செயல்களெல்லாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறும். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.